ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா மலையாளத்துல இப்ப ரீசெண்டா வெளியான உயிர் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரோஷன் மேத்யூ, பைஜு சந்தோஷ் நடிப்புல உருவான இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு. ஜோசப் பட புகழ் இயக்குனரான எம் பத்மகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேரளால தர்மதம் காவல் நிலையத்துல பயிற்சி அதிகாரியா ரோஷன் மேத்யூ இருக்காரு. அவருக்கு உதவி அதிகாரியா பைஜு சந்தோஷ் வராரு. கதையோட ஆரம்பமே கிணத்துல ஒரு அழுகிய நிலையில அடையாளம் தெரியாத பெண் சடலம் ஒண்ணு கிடைக்குது. இந்த மர்மமான மரணத்தை கண்டுபிடிக்க முயற்சியில ரோஷன் மேத்யூ இறங்குறாரு. அந்த கொல்லப்பட்ட பெண்ணோட பேரு சோபனா அப்படின்னு தெரிய வருது. அவங்களோட குடும்ப பின்னணி என்ன, ஏன் இந்த மரணம் நடந்துச்சு அப்படின்னு துப்பறியும் போதுதான் ஒரு போட்டோ கிடைக்குது. அதுல சோபனா, அவரோட கணவர் ராஜி, 2 பசங்க, நடிகர் கிச்சா சுதீப்போட சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவா இருக்கு. கணவனான ராஜியை தேடி கிளம்புறாங்க. ஆனா ராஜி தானாவே வந்து போலீஸ் கிட்ட சிக்கிக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சோபனாவை கொலை செய்யல அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு. அவர் சொல்ற கதையை நம்பி போலீசார் குழப்பமானாலுமே விசாரணையும் நடத்திட்டு போறாங்க. ராஜி சொன்ன கதையில இருந்து கர்நாடக எல்லையில இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அங்கதான் சோபனாவோட மரணம் வெறும் தனிப்பட்ட கொலையே இல்ல, அதோட பின்னணியில ஒரு பெரிய குழந்தை கடத்தல் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது.